என்னோட பேர் தேவிகா ஸ்ரீங்னா. எனக்கு 21 வயசு ஆகுது. நான் கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு ராகுல் வந்து ஃப்ரெண்ட், எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட் அவரு. இன்ஸ்டாகிராம்ல பேசி பழகி அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம். ஒரு கட்டத்தில் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மேரேஜ் ஆச்சு. இப்போ எனக்கு மேரேஜே 1.5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அவரோட ஒய்ஃப் நான் தான். யாருக்குமே இது தெரியாது. ஏன்னா அவர் என்னை வெளியில காமிச்சிக்கல. ஏன்னா அவர் மீடியாவில் சொல்லிட்டாரு, என் ஒய்ஃபை எதுக்காகவும் நான் மீடியாவில் காமிச்சிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அதனாலேயே இப்போ வரைக்கும் எதிலே காமிச்சிக்கல. எனக்கா அவருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் என் மாமியார் வீட்டில் தான் இருந்தோம். ஒரு 3 மாதம் அளவில் தான் நான் ஈரோடு வளையக்கரை வீதியில் அது எங்கள் மாமியார் சொல்லவும் நாங்கள் தனியாக கொடுத்துனோம் போனோம். தனியாக தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து இப்போது பிரச்சனையெல்லாம் அவர் குடிப்பார். எங்கள் மாமியார் வந்து ஆரம்பத்தில் அவர் கொடுத்து வேணும்னு சொல்லும் போதெல்லாம் சரி போ பையன் வேலை செஞ்சுட்டு சலுப்புல இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போதெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்ச ஒரு சின்ன பழக்கம் இப்போ இவ்வளோ பெரிய ஆரம்பமாக வந்து புள்ளியே நின்றுச்சு, முற்றுப்புள்ளியாக வந்து நின்றுச்சு. இப்போ அதனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சவர், குடிச்சிட்டே இருந்தார். நான் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர் நான் குறையே சொல்ல மாட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு. கடைசியா இந்த கோயிலுக்கு கூட்டு போனாரு என்னைய. வாசாமி போலான்னு சொல்லி கோயிலுக்கு தான் கூட்டு போனாரு. கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நல்லா தான் வந்தோங்க. அந்த நாள் பொழுதுதான் அவர் நான் பாக்குறேன். எனக்கு உடம்பு முடியலையேன்னு நான் என் அம்மா வீட்டுல இருந்தேன். அவர் என்னை பார்க்க வரேன்னு சொன்ன கேப்ல இப்படி ஆயிப்போச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தேன். எந்த சடங்கும் எனக்கு பண்ணல. சரி, நீ மனுஷன்தான் விட்டு போயிட்டாரு. எனக்கு அதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நான் நின்னேன். என்னை ஓரமா ஒதுக்கிதான் வச்சாங்களோ தவிர என்னைய எதுவுமே பார்க்கவும் விடல, பிடிச்ச அழுகவும் விடல. என்னை அவ்வளவு வார்த்தையால தான் கொட்டினாங்க. ஆதங்கத்துல கொட்டுறாங்க. சரி கொட்டிட்டு போறாங்க. அவங்க பையன் இறந்திருந்தாலும் அவங்க பையன்னு சொல்லி நான் அதையும் விட்டுட்டேன். என் மாமனார்ட்ட தான் சொல்லியிருந்தேன். என் மாமனார் என்னை பிடிச்சி அழுதாரு.